ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாஹிர் சேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் 65. இன்னொரு இந்த கோவக்காய் ரெசிபிக்காக நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம்ஸ் கோவக்காய் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதிலேருந்து அப்படியே நம்ம புளிஞ்சோன்னா தண்ணியாக அதுலேருந்து கொட்டும். ஸோ அது மேலே இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். நெக்ஸ்ட் இதில் நாம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் கோட்டிங்க்கு சோள மாவு கடலை மாவும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் மாவை சேர்த்துக்கிறேன். ஸோ கடலை மாவு சோள மாவு போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் அதுதான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அண்ட் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த கோட்டிங் நல்லா எல்லா கோவக்காய் மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இந்த மாதிரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக அது பொரிஞ்சு வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.